ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. ஸ்ரீராம விஜயம் பாகம் 54. தனது ஆசிரமத்தில் சீதையை வைத்து வால்மீகி முனிவர் அன்புடன் அவளை கவனித்துக் கொண்டார். 9 மாதங்கள் கழிந்த பின்னர் ஒரு நட்பகல் நேரத்தில் சூரியனை போன்ற தேஜஸுடன் 2 ஆண் மகவுகளை ஈன்றெடுத்தாள். அங்கிருந்த ரிஷி பத்தினிகள் அவளுக்கு துணையாக இருந்தனர். முதலில் பிறந்தது இளைய மகன், அடுத்து வந்தது மூத்த மகன். வால்மீகியின் சீடர்கள் அவரிடம் சென்று இரட்டை பிள்ளைகள் பிறந்த செய்தியை தெரிவித்தனர். உடனே அவர் ஆசிரமத்துக்கு வந்து முறைப்படி சடங்குகளை செய்தார். இளைய மகனின் மீது குசம் என்னும் தர்பையால் புனித நீரை தெளித்து அவனுக்கு என்னும் தர்பை படுக்கையில் கிடத்தப்பட்டிருந்த மூத்தவனுக்கு லவன் என பெயரிட்டார் மகரிஷி. லவகுசர்களுக்கு 8 வயதான போது அவர்களுக்கு உபநயன விழா செய்விக்கப்பட்டது. அனைத்து ரிஷிகளையும் அழைத்து விமர்சையாக 4 நாட்கள் அவர்களை உபசரித்தார். அவரது ஆசிரமத்தில் இருந்த காமதேனு என்னும் பசு அவர்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் தந்திருந்தது. முறைப்படி வேதங்களையும் மந்திரங்களையும் புராணங்களையும் இராமாயணத்தையும் கற்றுக் கொடுத்து தனுர் வித்தையையும் பகிர்வித்தார். அனைத்திலும் நல்ல தேர்ச்சி பெற்று விளங்கி ஏனைய ரிஷி குமாரர்களுடன் மகிழ்ச்சியாக விளையாடி காலம் கழித்தனர் லவகுசர்கள். 10 வயதிலேயே காட்டுக்கு சென்று மிருகங்களை வேட்டையாடி அவற்றை ஆசிரமத்திற்கு கொணர்ந்து தங்கள் திறமையை காட்டினர். ஒருமுறை அப்படி வேட்டைக்கு சென்றபோது ஒரு மான் வடிவில் ஒரு மலை மீது அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்த ஒரு முனிவரை குசன் கொன்றுவிட்டான். அவர் உண்மையில் வால்மீகியின் தம்பியாவார். வால்மீகியிடம் அந்த உடலை இழுத்து கொண்டு வந்து பெருமையாக காட்டிய போது என்ன இது என அவர் கேட்க, நீங்கள் அமர வசதியாக இருக்குமென இந்த மானை வேட்டையாடி கொண்டு வந்திருக்கிறோம் என பதிலுறுத்தனர். ஆனால் அந்த மானை பார்த்ததும் அது தனது தம்பி என அறிந்து கொண்ட வால்மீகி இப்போது இவ்விருவரும் மிகவும் தைரியசாலியாக ஆகிவிட்டனர். பிரம்மத்தை அறிந்த ஒருவரை கொன்றுவிட்டார்களே என தனக்குள் சொல்லிக்கொண்டு தனது தம்பியின் ஈம சடங்குகளை செய்து லவகுசர்களின் வீர தீரத்தை பற்றி சீதையிடம் தெரிவித்தார். நான் என்ன சொல்வதற்கு இருக்கிறது? நீங்கள்தான் அவர்களுக்கு எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து இப்படி வளர்த்து விட்டீர்கள். நீங்கள்தான் அவர்களை இந்த கொடிய பாவத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் தந்தையே என வேண்டிக் கொண்டாள். 1000 பிரம்ம கமலங்களை கொண்டு வந்து உள் அன்புடன் சிவனை வழிபட்டால் ஒழிய இந்த பாவத்திலிருந்து அவர்களால் விடுபட இயலாது என்று வால்மீகி உரைக்க, அந்த பிரம்ம கமலங்கள் எங்கு இருக்கின்றன என சொல்லுங்கள், நாங்கள் இப்போது அவற்றை கொண்டு வருகிறோம் என பிள்ளைகள் இருவரும் முனிவரிடம் கேட்டனர். அயோத்திக்கு பக்கத்தில் பிரம்ம சரோவர் என்னும் ஒரு தடாகம் இருக்கிறது. அங்குதான் இந்த தாமரை பூக்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த தடாகம் ராமனின் வீரர்களால் பலமாக காவல் காக்கப்படுகிறது. ராமன் செய்யும் சிவ பூஜைக்கு அந்த மலர்கள் பயன்படுத்தப்படுகின்றன என வால்மீகி விளக்கினார். இவ்வளவுதானா? நாங்கள் இப்போதே அந்த கமலங்களை கொண்டு வருகிறோம். எத்தனை வீரர்கள் அங்கு காவலுக்கு இருந்தாலும் கவலை இல்லை. அவர்களை தண்டித்து முடிந்தால் அந்த ராமனையும் கூட பிடித்து வந்து விடுகிறோம் என லவனும் குசனும் வீரமாக சொல்லிவிட்டு பிரம்ம சரோவரை நோக்கி கிளம்பினர். குசன் சென்று கமலங்களை பறிக்கலானான். அப்போது அதை தடுத்த வந்த காவலாளிகளை லவன் எதிர்கொண்டு அவர்களில் பலரை கொன்றான். தப்பி பிழைத்த சில வீரர்கள் ராமனிடம் சென்று நடந்ததை கூற அந்த சிறுவர்களின் வீரத்தை கேட்டு ராமன் ஆச்சரியமடைந்தான். லவகுசர்கள் பிரம்ம கமலங்களை கொண்டு வந்து வால்மீகி முனிவர் சொன்ன வண்ணம் சிவபூஜை செய்து பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டனர். இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. ஜெய் ஸ்ரீராம்.